அவங்ககிட்ட போய் இவங்க வந்து என்னன்னா அந்த வக்கீல் இது எப்படி பண்ணணும் பேஸ் பண்ணுறது வீட்டு இது பண்ணுறது சொத்துக்காக இது அவங்க பண்ண உடனே அவங்க வீட்டில் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க பையனோட அம்மா அப்பா இவங்களுக்கு தான் இதுதான் காரணம் இந்த பொண்ணுன்ட்டு. அப்போ இவங்களே தான் ஸ்டேஷனில் போய் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தாங்க. உங்க அம்மா மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா? சத்தியமா இல்லை மேம். அவங்க என்னை விட்டாங்க மேம். 17 வருஷமே என்ன தூக்கி விசிறு அடிச்சிட்டாங்க மேம். சொத்து கோசுவாங்க புள்ளதான் பெரு சொத்து அப்படின்றது அவங்களுக்கு தெரியல மேம். சொத்துக்காக உங்களை விசிற அடிச்சானா உங்களை விசிற அடிச்சதுனால அவங்களுக்கு எப்படி சொத்து வரும்? ஆமா மேம். இப்ப அந்த பிள்ளைக்கு சொத்து தராங்கன்னா அவங்க அம்மா விட்டு சொத்து கொடுத்தாச்சு. அவ தனியா இருக்கா. எங்க உள்ள சொத்து நான் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு தர போறாங்க. தராம போறது அவங்க கிடையாது. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா அதுக்கும் உங்க அம்மா உங்களை பாக்குறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா மேம். இப்ப எங்க அம்மா கிட்ட இருந்து சொத்து வராதா மேம். அப்ப அந்த பாட்டியா கிட்ட இருந்தா சொத்து வந்துடும் புடிங்கிட்டு வந்துருவோம் அப்படின்றது அவங்களோட மெயின் மேம். சோ உங்களை பாட்டி கூட விட்டுட்டாங்களா? ஆமா மேம். இப்ப பாட்டி தான் மேம் என்ன இப்போ வரைக்குமே அவங்க தான் மேம் செலவு பண்ணி என்ன படிக்க வச்சிருக்காங்க. சின்ன தம்பியும் அவங்க தான் படிக்க வச்சிருக்காங்க. இவங்க ₹1 இது வரைக்கும் செலவு பண்ணதே கிடையாது மேம். நான் இப்ப எந்த காலேஜ்ல படிக்கிறேன், என்ன டிகிரி படிக்கிறேன், என்ன பண்ண போறேன்றது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேம். பெற்றவங்களுக்கு பாட்டிக்கு தான் மட்டும் மேம் தெரியும். நீ என்னைக்கு என்கிட்ட வந்திருக்க அம்மா நீ பேசியிருக்க சொல்லு. நீ ஏன் இவ்வளோ பேசுற? நான் சொத்துக்காகவா விட்டு வச்சேன்? இல்லை நான் சொத்துக்காகவா ஒன்று அப்படி பண்றேன் சொல்லு. ஏண்டா நீயா போயிட்டு அவங்க சொல்லி கொடுத்தது நீ இப்படி பேசுனா அப்புறம் நான் எப்படிதான் போடுவேன்? நீ எப்படிப்பா பேசுற? நீ எப்படி பேசுற? நீ இல்ல நீ எப்படி பேசுற? சோறு வாங்கிட்டு வான்ட்டு நான் எங்கப்பா அனுப்பிச்சேன்? நீங்க தானப்பா போனீங்க. உங்க பாட்டி சொன்னது நீங்க தானப்பா செஞ்சீங்க. உண்மையை மட்டும் பேசணும். உண்மையதான்ப்பா பேசுறேன். நான் அனுப்பவே இல்லையே. நான் தரமாட்டேன். இப்ப கூட உனக்கு சாப்பாடு பண்ண உனக்கு சொல்லவே இல்லையாப்பா. நீ வாப்பா தானே உனக்கு கூப்பிடுற. நீ தானே வரமாட்டேன். நீ பிடிவாதமா இருக்கிற. அது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பிச்சை எடுக்கலான்றதுக்கு தான் உன் பிளான். எனக்கு அந்த அளவு உணர்பாடு எனக்கு கிடையாது. புரிஞ்சுக்கவே இல்லை மேடம். அவன் நான் தப்பா பேசுறாங்க. சின்ன பையன் பண்ணிட்டு வந்தாங்களா மேடம்? அன்னைக்கு நைட்டு சண்டை நடந்து மறுநாள் காலையில் இவங்க தான் சொன்னாங்க பெரிய பையனை கூப்பிடுங்க. பேசின வீடியோலாம் நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுவேன் மேம். என்னால் இப்போதைக்கு எனக்கு உடம்பு ரொம்ப தலைவலினால எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கேன் மேம். சரி இந்த சிச்சுவேஷன் மாறணும்னா என்ன பண்ணும் தம்பி? அவங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க பெற்றவங்க வீட்டுல இருக்கணும் மேம்.